ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி realme 5 இது வந்து சார்ஜிங் லோகோ பிரச்சனை. மேக்ஸிமம் ஹார்ட்வேர் கம்பெனியாக நினைப்பாங்க, ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம இது சாஃப்ட்வேர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்க, ஃப்ளாஷிங் தான் இது பண்ணாலும் ஃப்ளாஷ் பண்ணாலும் இது ஒர்க் ஆகாது. ஓகேங்க, இது மிஸ்க் ஃபைல் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு போகலாம். பின்னோட்டை அடிச்சுக்கலாம். ஓகேங்க, பின்னோட்ட இமேஜ் தான் ஐஎஸ்பி பின்னோட்டை அடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக இது மேக்ஸிமம் UFI நிறைய பேர் பண்ணுவாங்க. ஈஸி J-Tag அதிக பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி ஈஸி J-Tag தான் பண்ண போகிறோம். UFIனா ஈஸியாக மிஸ்க்கு போய் இது பண்ணிவிடுவாங்க. இது ஈஸி J-Tag மேக்ஸிமம் அந்த டூ தான் அதிக பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஈஸி J-Tag அந்த டூவையும் நம்ம இன்றைக்கி பார்த்தாக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது பின்னோட்டு க்ளீனாக அடிச்சுக்கலாம். பின்னோட்டு வந்து கிரவுண்டுக்கு டச் ஆகாமல் அடிக்கணும். ஓகேங்களா, கிரவுண்டுக்கு நமக்கு இது நம்ம ஸ்டார்டிங் கரெக்டாக பண்ணியிருக்கோம், வேறு எங்கேயாவது டச் ஆனால் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து சில டைம் நமக்கு வந்து டச் ஆகிடும். ஓகேங்களா, அது டச் ஆகாமல் நம்ம கிரவுண்டுக்கு டச் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது தான் நமக்கு சேஃபான விஷயம். கிரவுண்டுக்கு டச் ஆச்சுன்னா போர்டே ஆனால் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி இந்த பின்னோட்டுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. பின்னோட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் டேமேஜ் ஆகாமல் நம்ம பின்னோட்டு அடிச்சிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் டேமேஜ் ஆச்சுனாலும் இது ஈஸி J-Tag பின்னோட்டு அதுமாதிரி ரெசிஸ்டன்ஸ் டேமேஜ் ஆகாமல் நம்ம பின்னோட்டு அடிக்கிறது தான் நமக்கு சேஃபானது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் செட் ஆனாவும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ரெசிஸ்டன்ஸையும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா, இது சாஃப்ட்வேருக்கு அதிகமாக நம்ம வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் இப்போ தமிழ் யாரும் போடுறது கிடையாது. நம்ம இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அதாவது EMMC சம்மந்தப்பட்ட வீடியோவும் நிறைய போடுறதுக்கான விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது வந்து EMMC 2 நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். EMMC ஈஸி J-Tag EMMC 2 ப்ளஸ் EMMC ப்ளஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு 2 இருக்கும். மேக்ஸிமம் EMMC ப்ளஸ் 2 ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே இண்டிகேஷன் காட்டும் EMMC நியூ 2 ஓல்டு 2ன்னு சொல்லிட்டு. நம்ம EMMC ப்ளஸ் 2 தான் ஓப்பன் பண்ண போகிறோம். 2 ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ISP பின்னோடு தான் அடிச்சிருக்கோம். அதனால் நம்ம இங்கே வந்து ISP பின்னோட் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ISP பின்னோட் தான் ஏற்கனவே இருக்குது. ஓகேங்க, ISP பின்னோட் சூஸ் பண்ணிக்கிட்டு ஈஸி J-Tag இது எல்லாத்துக்குமே காட்டும். நம்ம ISP பின்னோடு தான் அடிச்சிருக்கோம், ஆனால் ISBயே இது பண்ணிக்கலாம். ISB பண்ணிவிட்டு செக் டிவைஸ் கொடுத்தோன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் ரீட் ஆகும். ஓகேங்க, இங்கே இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ரீட் ஆச்சுன்னா தான் நமக்கு EMMC நல்லா இருக்குன்னு அர்த்தம். EMMC நம்ம இந்த ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ்க் ஃபைல் க்ளீன் பண்ணாமல் நம்ம எத்தனை வாட்டி சாஃப்ட்வேர் ஃபைலே ரன் பண்ணாலும் அந்த ஃபைல் க்ளீன் ஆகாது. நம்ம அதை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இது பூட்டிங் ஆகி உள்ள போகும். ஓகேங்க, இங்கே உக்க பாருங்கள் மிஸ்க் ஃபைல். இதை வந்து நான் ஜஸ்ட் எரேஸ் தான் பண்ண போகிறேன். எரேஸ் சும்மா ஒரு செகண்டுக்கு ஆகிடும். ஓகேங்களா, எரேஸ் ஓகே ஆல் டன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து செட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சார்ஜ் போட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ESP செக் பண்ணி பார்த்தாலாம். இப்போ இது டிஸ்கனெக்ட் பண்ணி சார்ஜிங் இருக்கும். ஜஸ்ட் இப்போ சார்ஜிங் சிம்பிள் காட்டுச்சுனாலே ஓகே தான் செட்டு. ஓகே 9% இருக்குது. நம்ம இப்போ செட்டை ஆன் பண்ணியே செக் பண்ணி பார்த்தாங்க அவங்க வாட்டி. ஓகேங்க, ஆன் பண்ண realme. ஓகேவா, ஃபஸ்ட்டு பூட்டப் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கும் டைம் எடுக்கும். செக் பண்ணி ஓகே அது ரீபூட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, க்ளீனாக realme ஆன் ஆகுது. ஓகே, realme ஆன் ஆகிடுச்சு. மெனு ஸ்க்ரீன் உள்ள போதானோ ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க.